இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்று அறிந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இரட்சகர் இயேசு இந்த பூமியில் இந்த நாட்களில் எத்தனையோ நேரங்களில் தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜெபித்திருக்கிறார், தனியே ஜெபித்திருக்கிறார், கடைசியில் நமக்காக ஜெபித்திருக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய தலைமுறைக்காக ஜெபித்து செல்லும் பொழுது அந்த தலைமுறை நிச்சயமாக ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்களை கரத்தில் எடுப்பார், பயன்படுத்துவார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் உதடுகளை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? We praise you God, we thank you God. ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கையில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவரீருடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியா உம்மை வருந்தி அழைக்கிறோம். என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நீரே எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக, நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஏக இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு மனம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபிக்கவும், பாரத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். துதி தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அந்த துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவரை நாம் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இறங்கி வரும். கர்த்தரும் நம்மோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை நடத்துவார். சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ, நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எண்ணி முடியாத ஈவுகளுக்காக, கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையை பாதுகாத்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீர்
தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்த தெய்வமே, வார்த்தை என்ற மன்னாவை தந்தவரே, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா, கோடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதினால் எங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை உண்டு. நீர் எங்களோடு கூட வருவதினால் வாழ்க்கையில எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய தைரியம் உண்டு ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, மனம் தளர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, கலங்கி போய் வந்திருக்கிறார்களோ, என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாது திகைத்து போய் வந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தில் பாரம், இருதயத்தில் ஏக்கம், பிள்ளைகளை குறித்த துக்கமான உணர்வுகள், இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் உங்க பிள்ளைங்க மனம் தளர்ந்து போய் வந்திருப்பார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவரே, we invite you to do your work in their hearts, oh God. அவங்க உள்ளத்துக்குள்ள நீங்க கிரியை செய்யும்படியாய் அழைக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், தளர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. வாழ்க்கையில் இழந்து போனது நிமித்தம், தவறவிட்டது நிமித்தம், குடும்பத்தில் உண்டான எல்லா ஆண்டவரே உடைவுகளின் நிமித்தம் ஆண்டவரே மனம் தளர்ந்து இருக்கிற குடும்பங்களை தைரியப்படுத்துங்க. ஸ்திரீகளை பலப்படுத்துங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற உறவுகளின் நிமித்தம் உண்டான விரிசல்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், புறக்கணிக்கப்பட்டதினால் உண்டான எதிர்மறையான எண்ணங்கள், கவலைகள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். Father, move in a special way. இந்த ஜெபத்தின் துவக்க நேரத்திலேயே ஆவியானவர் அசைவாடும்படியாய் அழைக்கிறோம். We invite Holy Spirit to move in a special way, oh God. ஆண்டவரே, ஜெபிக்க துவங்க முன்பதாகவே, வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பதாகவே, இதோ கர்த்தாவே நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசப்பட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உள்ளத்தை உடைத்தவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கண்ணீர் வடிக்க வைத்தவைகள் எல்லாம் உமக்கு தெரியும், ஏமாற்றங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வேளையில இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தனிமையிலே வாழுகிறவர்கள், தனிமையிலே போராடுகிறவர்கள் ஆண்டவரே, பாவத்தின் ஆண்டவரே வல்லமையிலே சிக்குண்டு கிடக்கிறவர்கள், எழும்ப நினைத்தும் எழும்ப முடியாமல் தவிக்கிறவர்கள், எங்கள் அன்பு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை மாறி போனதினால் துடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர், தவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரை வரவேற்கலாமா? வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம்ப்பா. எங்க மத்தியில நீங்க வல்லமையா இறங்கி வாங்க. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். Thank you, Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீரே,
தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராடுகை செய்யும் ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எமையாடுகை செய்யும் வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யணுப்பா. மழை குளங்களை நிரப்புவது போல, மழை பூமியை செழிப்பாக்குவது போல, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய பிரசன்னமாகிய மழை ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பட்டும், ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தி இந்த ஜெப வேளைக்குள் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை அவர் பலப்படுத்தி இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஆச்சரியமா இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் ஒருவரையும் விட்டு விலக மாட்டார், ஒருவரையும் கைவிட மாட்டார். ஒரு வாலிபன் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். He is the source of my success. He is the source of my victory என்று ஒவ்வொரு வாலிபனும் அறிந்து கொண்டால் அந்த தேவனோடு கூட இவர்கள் உறவு கொள்ள முடியும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்களும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, அதாவது தேவன் மேல் ஒரு தாகம், தேவன் மேல் ஒரு வாஞ்சை, தேவன் மேல் ஒரு விருப்பம், தேவன் மேல் ஒரு அன்பு, ஒரு பற்று, இப்படி தன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரை உணர்ந்து அறிந்து அவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு உறவை ஒவ்வொரு வாலிபனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னது போலவே ஒவ்வொரு வாலிபனும் சொல்ல வேண்டும், நான் உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உம்மோடு கூட இருப்பேன், ஒருபோதும் உம்மை விட்டு தூரமாய் போக மாட்டேன் என்று வாலிபர்கள் ஆண்டவரை நேசித்து அவரை பின்பற்றுகிறதற்கு தீர்மானிக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தாய்மார்களையும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற வாலிபர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா தகப்பனே. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்று மோசையோடு இருந்தது போல நான் என்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாக்கு வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர் அப்பா. இன்று ஒவ்வொரு வாலிபர்களுக்கோடு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனோட உடன்படிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. என் தேவன் எங்கள் வாலிபர்களை விட்டு விலகுவதில்லை ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள் எங்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணட்டும் அப்பா. இந்த மாலை வேளையில என் தேவனோடு கூட நான் நெருங்கி வாழ வேண்டும். நான் என் தேவனை விட்டு நான் விலக மாட்டேன், என் தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்று ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே உம்மோடு கூட
உடன்படிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. ஒரு உடன்படிக்கையின் மாலை வேளைவா இது இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே உமோடு கூட ஆண்டவர் நெருங்கி ஒரு உறவு உள்ளவர்களா எங்கள் வாலிபர்கள் மாறட்டும் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய கரம் செய்யட்டும் ஆண்டவரே. அன்று எசேக்கியாவோடு நெகேமியாவோடு இருந்து உம்மாலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஜனங்களை வழி நடத்தினார்களே. எங்க வாலிபர்களோட இருங்க ஆண்டவரே. மோசையோட இருந்தது போல என்று சொன்னீர் ஆண்டவரே. அன்று மோசையோட வனாந்தரத்துல இருந்தீர் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற பள்ளத்தாக்குகளை இருந்தீர் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு கூட வனாந்தரத்துல இருங்கப்பா. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று மோசேக்கு வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு கூட இருந்து நான் உன்னோடு கூர்ந்து செய்கிற ஆண்டவரே காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று எங்க பிள்ளைகளோடு கூட வாக்கு தத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு உடன்படிக்கையின் மாலையா இருக்கட்டும் அப்பா. ஒரு வாக்கு தத்தத்தினுடைய மாலையா இது இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்துல. எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு தாகத்தை வைங்க ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை குறித்து ஒரு தாகம் எங்க வாலிபர்களுக்குள்ள இறங்குவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க வாலிபர்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே வெளியே இருந்தாலும் வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும் ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருந்தாலும் பட்டணங்களில் இருந்தாலும் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த தாய்மார்களுக்கு கண்ணீரை பார்த்து ஆண்டவரே சோதர இந்த மாலை வேளையில இறங்குவீராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களோட உம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை எங்கள் வாலிபர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம் மீது ஒரு தாகத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. இடைவிடாத ஒரு தாகம் என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்குன்னு தாவீது சொன்னது போல எங்க வாலிபர்கள் எல்லாம் சொல்லட்டும் ஆண்டவரே. எங்க வாலிபருடைய இருதயம் உண்மையில் தாகமுள்ள ஒரு இருதயமா மாறுவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எல்லா வாழ்க்கையும் தலையீடாய் மாறுவதாக இந்த மாலை வேளையில எல்லா உலக பிரகார காரியம் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாலிபர்கள் உடன்படிக்கை செய்வார்களாக. என் தேவனோடு உடன்படிக்கை செய்வார்களா இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுடைய சகோதரிகளை சந்திங்க ஆண்டவரே. வாலிபர்களை சந்திங்க ஆண்டவரே. என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவார்களாக இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் எங்க இருந்தாலும் ரீமா கோர தீஷபால் உதினி மாக்கராப்பா உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் அவர்களுக்கு பின்பாக செல்லட்டும் அப்பா. என் தேவனுடைய உடன்படிக்கை எங்க பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டே. அன்று ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி செல்வது போல எங்க பிள்ளைகளுக்கு முன்பாக உங்க உடன்படிக்கை பெட்டி செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதங்கள் செல்லட்டும், உம்முடைய வசனங்கள் செல்லட்டும் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்துல சத்துரு உம்முடைய வேதத்தினால ரத்தத்தினால ஜெயித்தது போல எங்க பிள்ளைகள் சத்துருவை ரத்தத்தினால ஜெயிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. வேதத்தினால ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கொண்டு எங்க தேசத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காக, எங்க தேசத்துல ஒரு பெரிய அறுவடைகளை கொடுவன போறதுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாலிபர்கள் எல்லாம் சமூகத்தில் நிறுத்துகிற பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாலிபர்கள் தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை பற்றி கொள்ள போகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் உங்களை இழுத்தேன் என்று சொன்னது போல எங்கள் வாலிப பிள்ளைகளை எல்லாம் உடைய அன்பின் கயிறினால் கட்டி உம் அருகே இழுத்து கொள்ளும். அவர்கள் நினைத்தால் கூட உம்மை விட்டு விலக முடியாத ஒரு பந்தம், ஒரு நெருக்கம், ஒரு உறவு எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களோடு கூட உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ. யோசுவாவின் வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணமாயிருந்த இன்னொரு ரகசியம் 8வது வசனம் வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் வெற்றிக்கு வழியை காட்டுகிறார். 3 காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு பிரியாமல் இருக்கிறது எது தெரியுமா? ஹெட்ஃபோன் பிரியவில்லை, மொபைல் பிரியவில்லை, எல்லாமே கேட்ஜெட்ஸ் மயமாக மாறிவிட்டது. பிள்ளைகள் மீடியா மயமாக மாறிவிட்டார்கள். அவர்களை விட்டு பிரியாதது இன்டர்நெட், ஆன்லைன் கனெக்ஷன்ஸ், இதுதான் பிரியாது இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் முதல்ல உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு கன்ஃபஸ் மை வேர்ட். இது இருதயத்தில் இருந்தால் தானே வாயில் வரும். சரி, அடுத்த வசனம் சொல்கிறது, இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. பழைய ஏற்பாட்டில் செய்ய வேண்டும், புதிய ஏற்பாட்டிலும் செய்ய வேண்டும், கூடவே விசுவாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் செய்தால்தான் நீதி, புதிய ஏற்பாட்டில் விசுவாசித்தால் நீதி. ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸோ வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. மைண்ட், மவுத் அண்ட் லைஃப், இந்த மூணும் மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கணும், வாயில் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும், வாழ்க்கையில் கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். இந்த மூணும் இருந்தால் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். சக்சஸ் எங்கிருந்து வரும்னு வாலிபர்கள் ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள், அலைகிறார்கள். பணம், பொருள் இவற்றின் மூலமாய் வெற்றி வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வழி. வார்த்தை வாயை விட்டு விலகக்கூடாது. வார்த்தை சிந்தையில் தியானமாய் இருக்க வேண்டும். வார்த்தைக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை வெற்றியாய் மாறிவிடும். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கும்படி பாரத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் அப்பா நாங்கள் ஒரு மனதோடு அப்பா எங்களுடைய வாலிபர்களை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, யோசுவாவின் நாட்கள் அவர் வாழ்ந்தது போல அப்பா யோசுவாவின் சந்ததி இந்த நாட்கள் எங்கள் மத்தியில, எங்கள் ஜனங்கள் மத்தியில அப்பா எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிபர்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய வேதத்தை நேசிக்கிற ஒரு சந்ததி எழும்ப கர்த்தர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த சந்ததியை கையில் எடுக்கும்படியாய் உம்முடைய கிருபையின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா வல்லமைகளும் ஆண்டவரே, அவர்களுடைய கிரியைகளை கட்டி வைத்திருக்கிற வல்லமைகள் இயேசுவை நேசிக்காதபடிக்கு, உம்முடைய வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு, அப்பா உம்மை நம்பாதபடிக்கு, உம்முடைய கிரியைகள்ல வளராதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க கேட்கிறோம் ராஜா. இந்த வேளையில எங்களுடைய வாலிபர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இரவும் பகலும் கர்த்தரை நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிற இருதயத்தை தருவீராக. சிந்தையில உம்முடைய வார்த்தை அப்பா ஆண்டவரே, தாவீதை போல படுக்கையிலும் அப்பா உம்மை தியானிக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ள எங்கள் ஜனங்கள் வர, எங்களுடைய வாலிபர்கள் வர ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவருடைய சிந்தையை வீணடிக்காதபடிக்கு கர்த்தாவே, அவர்களுடைய சிந்தையில கர்த்தரை நேசிக்கிற ஒரு அப்பா எண்ணங்கள் உண்டாகட்டும் ராஜா. அப்பா உண்மையான நேசம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள் ஆண்டவரே, மாம்சத்தின் பெருமைகள் அவர்களை அப்பா ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரங்கள்ல எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை விடுவிப்பீராக. இந்த வேளையில அப்பா எங்களோடு இணைந்து எத்தனை பேர் சிந்தையில விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த வேளையில இறங்கி இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தருகிற தேவன், சமாதானத்திற்கு ஏதுவான சிந்தைகள் உண்டாகட்டும். தற்கொலையின் எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இச்சையின் காரியங்கள் மாறட்டும். சிந்தையில எழும்புகிற தவறான எண்ணங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல பரிசுத்த சிந்தை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தையினால் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீராக. அவர்களுடைய நாவில உம்முடைய வசனங்கள் வெளிப்படட்டும், நாவில உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் உம்முடைய வார்த்தையெல்லாம் நிரப்பப்படட்டும் ராஜா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. இருதயங்கள் நல்ல பொக்கிஷமாகி உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படட்டும் ராஜா. எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம் பக்கமாய் திருப்ப படட்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ள வர, உம்முடைய வார்த்தையில வளர, உம்முடைய வார்த்தையை நேசிக்க, உம்முடைய வார்த்தையை கவனிக்க ஆண்டவரே, கவனமாய் அதில் நடக்கக்கூடிய இருதயத்தை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில திருப்புங்கப்பா, சிந்தையை திருப்புங்கப்பா, எண்ணங்களை திருப்புங்கப்பா கர்த்தாவே. நீர் கிரியை செய்ய போகிற தயவுக்காக நன்றி ராஜா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதபடிக்கு, பாவிகளுடைய வழியில் நில்லாதபடிக்கு, பரியாசக்காரர் உட்காருகிற இடங்கள்ல உட்காராதபடிக்கு கர்த்தாவே, இரவு
இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமா இருந்து உம்முடைய வழியில நடக்கிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் ராஜா. அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற தாய்மார்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்ப்பீராக. பிள்ளைகளுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவீராக. அப்பா, பிள்ளைகளுடைய வழிகளை திருப்புவீராக. கர்த்தர் இந்த நாட்கள வாலிப பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து உம்முடைய வசனத்திற்கு ஏதுவாய் பிள்ளைகளை வழி நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்னால் அப்படி டெய்லியும் நடக்க முடியல என்றப்பா பரிதபிக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கு கர்த்தர் பலன் தாங்கப்பா. உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா, ஆளுகள் செய்யுங்கப்பா. நீங்க ஒருவரே உதவி செய்கிற தேவன். பலவீனம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே, இப்ப பலம் உள்ளவனுக்காகிலும் பலவீனம் உள்ளவர்களுக்காகிலும் உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அப்பா, நீர் தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு நடக்கிற அந்த எல்லைக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபையின் கரங்களை எங்களை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உங்க வார்த்தைகள் எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகள் உதடுகளில் இருப்பதாக. ஆண்டவரே, அந்நிய காரியங்கள், அந்நிய வார்த்தைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாடல்கள், இவைகளை எல்லாம் அவர்கள் நாவை விட்டு விலக்கி எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை உயர்த்துகிற துதி அவர்கள் உதடுகளை விட்டு பிரியாதிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. அல்லேலூயா. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற அந்த பழக்கம் எப்போ வரும் ஆண்டவரே? அந்த சிந்தையில வெளிச்சம் எப்போ வரும் ஆண்டவரே? வசனத்தை ஆவலாய் தேடுகிற அந்த தேட்டம் எப்போ வரும்? பிள்ளைகள் எதை எதையெல்லாமோ தேடி ஓடுகிறார்களே, எதை எதையெல்லாமோ நாடி ஓடுகிறார்களே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதன் தியானமா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சிந்தையின் தியானங்களை மாற்றுங்க. உலகத்தின் காரியங்களை தியானிக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இவைகளின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தேடி அந்த வார்த்தையின்படி செய்ய என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திலும் உள்ள ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். வசனத்தின் எழுப்புதல் வரட்டும். வசனத்தை நேசிக்கிறவர்களை எழுப்புங்க. வசனத்துக்காய் வாழுகிறவர்களை எழுப்புங்க. வசனத்தை தேடுகிறவர்களை எழுப்புங்க. வசனத்தை நேசிக்கிறவர்களை எழுப்புங்க. வசனத்துக்காக இந்த உலகத்தில் எதையும் தியாகம் பண்ணுகிற பிள்ளைகளை எழுப்புங்க. வசனத்தின் ஆழங்களை தேடி ஆராய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். We need word revival. We need word revival in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வசன எழுப்புதல் உண்டாகட்டும். அது வாலிபர்களுடைய உள்ளங்களிலே உண்டாகட்டும். நல்ல டீச்சிங் அனாயிட்டிங் இருக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. நல்ல யங் பிரீச்சர்ஸை எழுப்புங்க. அடுத்த தலைமுறை பிரீச்சர்ஸ் எழும்புவார்களாக. ஆண்டவரே, அடுத்த தலைமுறை வாலிபர்கள் வசனத்தை நேசித்து, வசனத்தை பிரசங்கித்து, வசனத்தை போதிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நாங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை வல்லமை உள்ளது. எதை பிரசங்கிக்கிறார்களோ அது யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமோ கிரியைகளை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே சத்துருடைய வல்லமைகளை உடைத்து எறிவீராக. வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுதே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. எங்கள் அடுத்த தலைமுறை இப்படி மாறட்டும். எஸ்ராக்களை எழுப்புவீராக. தேறின வேத பாரகர்களான வாலிபர்கள் எழும்புவார்களாக. கலப்பில்லாத வசனத்தை தெளிவாய் பிரசங்கிக்கிற வாலிபர்களை எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரையா. ஒரு வசன எழுப்புதலை ஆண்டவர் தரப்போகிறதற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் சிறு வயதிலே ஆசையாய் வசனத்தை படிக்கட்டும். 3 வயதிலேயே வசனங்களை படிக்கட்டும். 1000 வசனங்களை மனனம் செய்கிற வாஞ்சை உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் வசனங்களை மனனம் செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அபியாசிக்கட்டும். ஆண்டவரே, அதன்படி வாழட்டும். ஆண்டவரே, தேவனே, நீங்க அப்படி செய்ய போறதற்காய் நன்றி. முழு உலகத்தில் உள்ள வாலிபர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட எழுப்புதலை தேவன் தரப்போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை இப்படி பக்தி மார்க்கத்தில் நடத்துகிற பெற்றோராகி எங்களை மாற்றுங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே, உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே, உன்னோடு இருப்பேன் என் மகனே. தாய் தன் செய்யை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுக்கொண்டு போகையில் அடைக்கலமாய் இருப்பேன். தாய் தன் செய்யை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுக்கொண்டு போகையில் அடைக்கலமாய் இருப்பேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே, உன்னோடு இருப்பேன் என் மகளே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீர் எங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நாங்களும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களோடு இருக்கணும்ப்பா. எங்க பிள்ளைங்க உங்களோடு இருக்கணும், உங்க வார்த்தையோடு இருக்கணும். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாருக்கும் ஒரு சுய வழி இருக்குது. ஒவ்வொரு வாலிபனும் தனக்கு எது தோன்றுகிறதோ அதை செய்ய நினைக்கிறான், விரும்புகிறான். எனக்கு பிடித்ததை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கையில் அந்த இள வயதில் நன்மை தீமை இன்னதென்று அறியாத வயதில் தங்கள் சுய வழிகளில் நடக்கும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையவே திசை மாற்றி விடுகிறது. ஒரு டிகிரி நீங்கள் டீவியேட் ஆனால் அது தூரமாய் போக போக அதிகமான கோணலாக மாறும் என்பது உண்மை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியை சார்ந்து சார்ந்து கெட்டு போனவர்கள் எவ்வளவு பேர், சுய புத்தியில் தீர்மானித்து வாழ்க்கையை இழந்தவர்கள் எவ்வளவு பேர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு, வாலிபர்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை ஏன் வரல தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறாரா, இயேசுதான் கடவுள் என்பதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் சொல்லுகிறீர்கள், எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்களே என்றெல்லாம் குதர்க்கமான கேள்விகளை கேட்டு கிறிஸ்துவை பின்பற்றாத கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் தான் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். தேவனை விட்டு பிரியக்கூடாது நம் பிள்ளைகள் என்று ஜெபித்தோம். வார்த்தையை விட்டு பிரியக்கூடாது என்று நாம் ஜெபித்தோம். இங்கே ஆண்டவருடைய நினைவுகள்,
எப்போதும் ஆண்டவரை பற்றி நினைவு. இந்த வழி ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவர் ஏற்பாரா என்று தன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நினைத்து கொள்கிற ஒரு பாக்கியம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இவர்களெல்லாம் தங்களை ஞானிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். 13 வயது வாலிபன் தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், நான் செய்கிறது சரி என்று. தங்களை ஞானி என்று எண்ணுகிறார்கள், தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளாதிருக்கிறார்கள். We are going to pray. அவர்களுடைய சுயமான வழிகள், சுய சித்தம், சுய சிந்தை, சுய தீர்மானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு கர்த்தரை சார்ந்து தீர்மானிக்க ஜெபிக்க போகிறோம். Let's pray. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஜெபவேளை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்த சந்ததியிலே கர்த்தாவே மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த தரிசன திட்டத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்திலே கர்த்தாவே பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை, ஒவ்வொரு பெற்றோருக்காக ஆண்டவரை, குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாசித்த வசனத்தின்படி ராஜா நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் அப்பா, சுயத்தை முதலாவது நீர் எடுத்து போடுங்கப்பா. சுயத்தின் மேல தம் நம்பிக்கை வைத்து சுயமாய் தீர்மானங்களை செய்து ஆண்டவரே பாதையை ஆண்டவரை தவறான வழியிலே திசை திருப்பி சென்று விடாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இன்றைக்கு ஐயா அதிலிருந்து விட்டு வெளியே வரட்டுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சுயமாக ஆண்டவரை படிப்புகளை ஆண்டவரை தீர்மானித்து, சுயமாக வாழ்க்கை துணையை தீர்மானித்து, சுயமாக எல்லா காரியத்திலும் செய்த ராஜா இன்றைக்கு ஆண்டவரை தவறான பாதையில சிக்குண்டு அதில இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே இன்றைக்கு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. அந்த சுயத்திலிருந்து பிள்ளைகள் ஆண்டவரே வெளியே வரட்டும்பா. சுய புத்தியின் மேல சாயாதபடிக்கு, சுயமாக தீர்மானங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே மாறுதல் ஆண்டவரே இப்பொழுது அதிலிருந்து ஒரு மாற்றங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாக்கி தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. மாற்றங்களை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மாத்திரமே ஆண்டவரே இன்றைக்கு அடுத்த சந்ததியிலே மாற்றங்களை உருவாக்கி தர முடியும்பா. வேறு எவராலும் இவைகளை செய்ய முடியாதப்பா. நீங்க மாத்திரம்தான்ப்பா பிள்ளைகள் வாழ்க்கையிலே, சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலே, வாலிபர்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஆண்டவரே மாற்றங்களை ஆண்டவரை உருவாக்கி தர முடியும்பா. ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த வழியிலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நடந்து வரட்டும்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொன்னீரே அப்பா. அப்பொழுது அவரே உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் போகிற வழியெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே வாலிபர்கள் சென்று கொண்டிருக்கிற தவறான வழிகளை எல்லாம் விட்டு வெளியே வரட்டும்பா. தவறான பாதைகளை விட்டு வெளியே வரட்டும்பா. பாவத்தின் பாதைகளை விட்டு வெளியே வரட்டும்பா. எத்தனை அசுத்தங்கள், எத்தனை அந்தரங்க பாவங்கள் ஆண்டவரே, சிற்றின்ப மோகங்கள், களியாட்டங்கள், அசுத்த கிரியைகள், விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே போய்கொண்டிருக்கிற எல்லா பாதையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை ஐயா இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை விட்டு வெளியே வருவார்களான்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அவைகளை விட்டு வெளியே கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. உம்மால் மாத்திரமேப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை தர முடியும்ப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே இன்றைக்கு ராஜா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே விடுதலை வர செய்யுங்கப்பா. இந்த பாவ பழக்கங்களில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற பொல்லாத பாவங்களில் இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. புறம் மதத்திலிருந்து பிள்ளைகளை ஆண்டவரே இவைகளில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளை இதுல இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட ஆண்டவரை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கூட கர்த்தரே மாற்றத்தை தருவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், எங்க சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தொடுங்க அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா சீக்கிரத்திலே ஆண்டவரே அடுத்த தலைமுறையில பெரிய மாற்றங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாற்றங்களை கர்த்தரை உருவாக்கி தாங்கப்பா. பிள்ளைகள் போகிற வழியெல்லாம் கர்த்தரை நினைத்து, ஆண்டவரை உம்மையே நினைத்து கொண்டு ராஜா எப்பொழுதும் தங்கள் காரியங்களை செவைப்படுத்தி செய்யத்தக்கதான் கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரை நீர் மாத்திரமே அந்த பாதைகளை செவைப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்பா. ஹல்லேலூயா. அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியின் மகிமை உமக்கு தருகிறோம்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் பிள்ளைகள் தங்கள் சுய வழிகளில் நடவாதபடி உங்க பாதையில நடக்கும்படி அவர்கள் கால்களை உங்க பாதையில கட்டி போடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வழிகள் இன்னது என்று தேடுகிற ஒரு தலைமுறையை எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. In Jesus name we pray. Amen. Amen. Hallelujah. அடுத்ததாக இந்நாட்களில் பெருகி கொண்டு வருகிற பாவங்களில் ஒன்று பாலியல் தூய்மையற்ற வாழ்க்கை. நாம் இதையெல்லாம் பகிரங்கமாய் பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம். ஒரு ஆசிரியை ஒருவர் சொன்னார், 6 வயது குழந்தைகள் 2 பேர் வகுப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் கவனிக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையிடத்தில் வாட் இஸ் செக்ஸ் என்று பேசுகிறதா. உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது, நான் மொபைலில் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இணையதளங்கள் நன்மையான காரியங்களை பகிர்ந்து கொள்வதை விட தீமையான காரியங்களை அதிகமாய் பகிர்ந்து கொள்கிறது. இதனால் ஒவ்வொரு குழந்தைக்கு கூட தனக்கு ஒரு துணை வேண்டும் என்ற உணர்வு 7 வயதில் 6 வயதில் துவங்குகிறது. தாய் ஒரு நாள் வந்து சொன்னார், என் மகனுக்கு வயது 7, he has a girlfriend என்று. எனக்கு தூக்கி வாரி போட்டது. உண்மையாய் சொல்லுகிறீர்களா? எஸ், 7 வயது, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் சொல்லுகிறான், ஐ லவ் ஹர் so much என்று. இதையெல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சுக்கு நூறாய் உடைகிறது. 17 வயதில் உணர்வுகளின் தூண்டுதலினால் ஒரு துணையை தேடுகிற வாலிபர்களை நாம் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் இது 7 வயதிலேயே துவங்கிவிட்டது. இப்படிப்பட்ட நினைவுகளில் சிக்கி கிடக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை. பெற்றோரிடத்தில் முரட்டுத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள். குடும்பத்தில் அன்பு காட்டுவதில்லை. 4வது பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொள்வதில்லை. 5வது தனிமையை விரும்புகிறார்கள். 6வது மனம் போல செலவழிக்கிறார்கள். 7வது தேவனையும் தெய்வீக காரியங்களையும் வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்தான் இட்ஸ் லைக் எ கண்டேஜியஸ் டிசீஸ் உலகமெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் ஆண்கள் அதிகமாய் பாவம் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு காரணமாக இருக்கிறவளும் ஒரு பெண் தானே. இப்பொழுது பெண்கள், யங் கேர்ள்ஸ் துணிகரமாய் ஆண்களை தவறுக்கு நேராய் நடத்துகிறார்கள். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ இளவயதில் பாலியல் பாவங்களில் விழுந்து அவர்கள் தங்கள் தூய்மையை கெடுத்து கொள்ளாதபடி நம்முடைய தலைமுறைக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். சில இணைய தளங்களை அரசாங்கம் பேன் பண்ண வேண்டும். சில தேசங்களில் அதெல்லாம் பேன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். சீனாவிலே சில வெப்சைட்ஸை பார்க்க முடியாது. கொரியாவிலே பல வெப்சைட்ஸை பேன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஏன் நம்முடைய இந்திய தேசத்தில் அப்படி வரக்கூடாது? எல்லா தேசங்களிலும் ஏன் ஒவ்வொரு நாடும் அதை முயற்சி எடுத்து இது நிமித்தம் வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள் என்று பேன் பண்ண வேண்டும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயும் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஞானி இன்னும் எழுதுகிறார் 7ஆம் அதிகாரத்தில். கொஞ்சம் திருப்பிக்கோங்க, 7வது வசனத்திலிருந்து. பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. இங்கே
வாலிபர்களுக்கு வருகிற பாலியல் சோதனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பின்பு உள்ள அதிகாரங்களும் சொல்லுகிறது. இதில் பேதையர்களான வாலிபர்கள் போய் பரஸ்திரியினிடத்தில் சிக்குகிறார்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாருடைய பாலியல் தூய்மை கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தோடு திருமண வாழ்வில் இணைகிறவர்கள் மிக குறைவு. திருமணத்திற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் தவறு செய்கிறார்கள், ஒவ்வொரு பெண்ணும் கெட்டு போகிறாள் என்று பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது நம்முடைய உள்ளத்தை உடைக்கிறது. இதற்கு பின்னாக இருந்து கிரியை செய்வது ஒரு பிசாசு தூண்டுகிற மனிதர்கள். என்ன செய்ய போகிறோம்? பெற்றோராகி நாம் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளுக்கு சொல்லி திருத்த முடிவதில்லை. சூழ்நிலைமைகள் அவர்களை தள்ளுகிறது. இணையதளங்கள் அவர்களை அசுத்தப்படுத்துகிறது. ஒரே ஒரு வழிதான், உன்னதமான தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எஸ்தரின் காலத்திலே சட்டங்கள் எழுதப்பட்டது. சட்டங்கள் எழுதி முத்திரை போட்டார்களே, அதே போல இவைகளை எல்லாம் பேன் பண்ணுகிற சட்டங்கள் வர வேண்டும். ஸ்பெஷலா, விசேஷமா அப்படிப்பட்ட சட்டங்கள் தேசங்களில் வர வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஒரு நாள் கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பார். நம்முடைய வாலிபர்களின் பாலியல் தூய்மையை தேவன் காத்துக்கொள்வார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அடுத்த சந்ததிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த காலத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களின் பரிசுத்தத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நீர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, வாலிபர்களை பாவத்திற்குள்ளாக தள்ளுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இந்த மாலை நேரத்துல நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா ஆண்டவரே வாலிபர்களை பாவத்தை தூண்டுகிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, பாவத்தில் அடிமைகளாய் இருக்கிற எல்லா ஆண்டவரே வாலிபர்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இச்சைக்கும் ஆண்டவரே இணையதளத்தின் பாவங்களுக்கும் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே நீர் விடுதலை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிற விண்ணப்பத்தை கேட்டு எல்லா பெற்றோர்களின் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விடுதலை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை வருவதாக, எல்லா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வருவதாக, எல்லா இச்சையின் காரியங்கள் இருந்தோம் இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் மாற்றுவீராக, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. தேவ வசனத்தை கொண்டு ஆண்டவரே ஆவியின் பட்டயத்தை கொண்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல பாவத்திற்கு விலகி ஓடுகிற இருதயத்தை தருவீராக. ஒரு பரிசுத்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் இந்த நேரத்துல கர்த்தர் நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே, வாலிபர்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் நீங்க உருவாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அன்றே எந்த பிள்ளைகளாவது அன்றே அடிமைப்பட்டு எப்படி வெளியே வர முடிவதில்லையே என்று திகைத்து போய் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்க இரத்தத்தின் வல்லமை எல்லா வாலிபர்களையும் விடுதலை ஆக்குவதாக, எல்லா குற்ற மனசாட்சிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மன்னிக்கிற கரம் இறங்கட்டும், உம்முடைய அன்பின் கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும். இளைய குமாரனை போல தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இழுப்பீராக, கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. எந்த ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் உயரத்திலிருந்து கரம் நீட்டி ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விட்டார் என்ற வார்த்தையின்படி பிசாசின் கட்டுகள் இருக்கிற எல்லா வாலிபர்களும் இந்த நேரத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. சிறையில் இருக்கிற வாலிபர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட சந்ததி இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தினால பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஒரு சேனையின் வாலிபர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒரு சேனையின் வாலிபர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா சேனையின் வாலிபர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. பரிசுத்தத்திற்காக பரலோகம் நியமித்த வாலிபர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. ஓ ராபா சாந்தாலா ரிக்காலா ரபரபரபா, ஓ ரிக்காலா ரபரபரபரபா, ராபா சாந்தாலா ரபரபரபா, ஓ ரிக்காலா ரபா ஷேத்தலே ரபரபா. பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் உள்ள வாலிபர்களை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இந்த நாட்களில் வரட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு முத்திரை போடப்படுவதாக, நெற்றியில ஒரு அடையாளம் போடப்படுவதாக, எல்லாருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் முத்திரிக்கப்பட்ட வாலிபர்களாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்களாய், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட வாலிபர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். பாவத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் விலகி வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு விடுதலை வந்தது. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை வந்தது. அநேக குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களுக்கு விடுதலை வந்தது என்று சொல்லி உங்க நாமத்தில் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அத்தை நீங்க தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேகரை ரட்சித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேகரை விடுதலையாக்கி கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேகரை கர்த்தர் நீங்க திருப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கூட்ட சந்ததி இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக திரும்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் அந்த பரிசுத்த வாஞ்சையும், அந்த பரிசுத்த சிந்தையும், அந்த பரிசுத்த ஏக்கமும் ஒவ்வொரு நாள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் வாலிபர்கள் எல்லாம் நீங்க விடுவித்ததற்காக நன்றி சொல்றோம்ப்பா. தேங்க்யூ. ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை எழுப்ப போறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களால இது முடியாது. நாங்க உங்க கைகள்ல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாட விரும்புகிறேன். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே
இயேசுவே தேவன் எஸ் ஃபாதர், நீர்தான் மீட்க வேண்டும். மீட்பதற்காய் வந்தவர். விழுந்து போன இந்த உலகத்தை நினைத்து, இந்த வாலிப சமுதாயத்தை நினைத்து நீங்க அவர்களை மீட்டு விடும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். அநேக குடும்பங்களில் வாலிபர்கள் இப்படி தவறு செய்கிறதினால் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வெறுத்து தள்ளுகிறார்கள். தகப்பன் கசந்து கொள்ளுகிறார், தாயும் கசந்து கொள்ளுகிறார். வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொல்லி அதன் நிமித்தம் வெளியே போன பல பிள்ளைகள் வீட்டில் திரும்புவதில்லை. இது விசுவாசிகள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. எத்தனையோ தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் வந்த பிரச்சனை நிமித்தம் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள். வீட்டிற்குள்ளும் வரவில்லை, ஊழியத்திற்குள்ளும் வரவில்லை. சில குடும்பங்களோடு கடந்த நாட்களில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த மகன் சொன்னான், அந்த தாய் அழுது கொண்டே சொல்லுகிறாள், உன் புருஷன் இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள். இந்த கசப்புகள் ஏன் வந்தது என்றால், பிள்ளைகளின் நிமித்தம் அவர்கள் செய்த தவறுகள் ஒரு பகுதி என்றாலும், இந்த பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாத பெற்றோரின் நிமித்தம் பிள்ளைகளுடைய இருதயம் கடினப்பட்டு மாறிவிட்டது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். வீட்டை விட்டு தூரமாய் போன பிள்ளைகளை ஆண்டவர் திருப்பி கொண்டு வர வேண்டும். அநேக ஊழியக்கார குடும்பங்களில் வீட்டை விட்டு தூரமாய் போன பிள்ளைகள் இருக்கிறார்கள். விசுவாச குடும்பங்களில் இருக்கிறார்கள். விசுவாசிகளாய் அல்லாதவர்கள் குடும்பத்திலும் இருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து படியுங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன அருமையான வசனம்! வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்படி என்றால் அது வரைக்கும் அவனுக்கு புத்தி தெளியவில்லை. இந்த புத்தியை தெளிவற்றதாய் மாற்றியது பிசாசு. அவனுடைய நண்பர்கள் பல ஆசை வார்த்தைகளை காட்டி அவனை கெடுத்து போட்டார்கள். தகப்பன் அவனை மீட்க நினைத்தாலும் மீட்க முடியவில்லை. தடம் மாறி போய்விட்டான். இப்பொழுது புத்தி தெளிகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி தெளியாத போது நீங்கள் அவர்களை சபித்து வெறுத்து வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். சில பிள்ளைகள் எல்லை தாண்டி சில மீறுதல்களை செய்யும் பொழுது தகப்பன்மார் அவர்களை கண்டித்து வெளியே அனுப்புகிறார்கள். அது 1000ல் 1 அப்படித்தான் இருக்குமே ஒழிய, இனிமேல் இவன் வீட்டில் இருந்தால் வீட்டில் சமாதானம் இல்லை என்று சொல்லும் பொழுது வெளியே அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த புத்தி தெளியாத பிள்ளைகளை நீங்கள் கடினமாய் நடத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாய் போய்விடுகிறது. பெற்றோரே, முக்கியமாய் தகப்பன்மாருக்கு சொல்கிறேன், இந்த தகப்பன் இந்த பிள்ளை புத்தி தெளிந்து வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்கிறான். என்ன ஆனாலும் அது நீங்கள் பெற்ற பிள்ளை, என்ன ஆனாலும் உங்கள் கருவிலிருந்து உங்கள் கர்ப்பத்திலிருந்து உருவான பிள்ளை. அவனை வெறுத்து தள்ளுவதற்கு, அவளை வெறுத்து தள்ளுவதற்கு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உறவுகள் புதுப்பிக்கப்படும் பொழுது குடும்பங்கள் கட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட பல குடும்பங்களை கடந்த சில வாரங்களிலேயே நான் சந்தித்து என் உள்ளம் உடைந்து போனது. அதிலும் ஆவிக்குரிய குடும்பங்களிலே இப்படி நடக்கிறது. ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஜெபிக்கலாமா? தகப்பன்மாருக்கும் ஜெபிக்க போகிறோம், தாய்க்கும் ஜெபிக்க போகிறோம், பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த விசேஷ குறிப்பை பாதத்தில் வைக்கிறோம். நீ சிலுவையிலே கற்றுக் கொடுத்த பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அந்த மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. குடும்பத்தில் காணப்படும் இந்த கசப்புகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே விலக்கும்படி ஜெபிக்கிறோம். கசப்பான இருதயத்தை மாற்றுவீராக.
அந்த காயப்பட்ட இருதயத்தை மாற்றுவீராக. கிறிஸ்துவின் அன்பு அந்த இருதயத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற தன்மை உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதன் ஆவினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஓ தாய் தகப்பனுக்குள்ள ஒரு ஒருமனம் உண்டாகட்டும் அப்பா. தகப்பன் தாய் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உருவனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த வேறுபாடுகள் மாறட்டும் அப்பா. வேற்றுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஓ சத்துருவின் எல்லா சூழ்ச்சிகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக பிரசன்னம், மாறாத பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிரப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் அப்பா. தகப்பன் இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ள தகப்பன்மார்களை கர்த்தர் இன்றைய நாளில் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சதைகளை இருதயமாக மாற்றுவீராக. கிறிஸ்துவின் அன்பு இருதயம் மாறட்டும் அப்பா. ஓ தெய்வீக அன்பு பிரசன்னத்தினால் கர்த்தர் இந்த இருதயத்தை நிரப்புவீராக. தாய் உள்ள போல, கிறிஸ்துவின் உள்ளம் போல, இயேசுவின் அன்பை போல இருதயம் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ள இருதயத்தை கொடுப்பீராக. என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அப்பா அதை மன்னித்து மறக்கிற இருதயத்தை கர்த்தர் இந்த நாளை கொடுப்பீராக. இவ்வளவு பாவங்கள் செய்த போதும் கர்த்தர் நம்மை மன்னித்தாரே. அந்த அப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிற நாமும் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு உண்டாகும்படி இந்த நாளில் அவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பீராக. அந்த மன்னிக்கிற இருதயத்தை இப்பொழுதே தகப்பன் தாய்களுக்கு தேவன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை விட்டு விலகி ஓடின பிள்ளைகளை கட்டி கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை இழுத்து கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தோடு கர்த்தர் இணைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு குடும்பத்தை கர்த்தர் கட்டுவீராக. உன்னுடைய அன்பு கயிறினால் கட்டுவீராக. நானும் வீட்டரும் என்ற கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படியாக முழு குடும்பமை சேவிக்கிற குடும்பமாக, உம்மை துதிக்கிற குடும்பமாக, சிறப்பில் நிற்கிற குடும்பமாக, ஓ பெரிய சந்ததி உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த நாளிலே குடும்பங்களிலே ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கசப்புகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. கசப்பு காயங்கள் எல்லாவற்றையும் கட்டுகிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தட்டைகளை உடைக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் நிரப்பட்டும் நிரப்பட்டும். காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றுவீராக. கர்த்தர் ஆற்றுவீராக. இந்த வேளையிலே செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். மாறாத பிரசனம், விடுவிக்கும் பிரசனம், மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேளையில நிரப்பம்படி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னார். உங்கள் குடும்பங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகும். உங்கள் குடும்பங்களிலே ஆனந்த துதி ஒலி சத்தம் கேட்கும். வருகிற நாட்களிலே எல்லா கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் மாறி பிள்ளைகளின் பரிசுத்த குறைச்சல்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் குடும்பத்தை எழுப்புவார். அவர் ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவார். நல்ல பிதாவே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாருடைய பெயர்களையும் உடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய பரிசுத்தம், பெரிய ஜெயம், சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய வழிகளை நாடுகிற நாட்டம், இவைகள் எல்லாம் உண்டாகட்டும். தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற வாழ்க்கை, தூய்மையின் வாழ்க்கை ஆண்டவரே. தொலைந்து போன பிள்ளைகள் எல்லாம் திரும்ப வந்து வீட்டோடு சேருகிற நாட்கள் வரப்போகிறதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த ஜெபித்த காரியங்களை தவிர வேறு எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ ஆண்டவரே, வியாதியோ, விக்கினங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, சமாதான குறைச்சல்களோ எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உங்க திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறை உமக்காய் எழும்ப போகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, ஜெப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறதற்காக பல சிறு புத்தகங்கள், ஜெப புத்தகங்கள் இருக்கிறது.
உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்கான ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபங்கள், குடும்ப ஆசீர்வாதத்துக்கான ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் என்று பல தலைப்பில் ஜெப புஸ்தகங்கள் இருக்கிறது. தயவு செய்து அதை வாங்கி நீங்களும் ஜெபம் செய்யுங்கள், பிறருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் சிநேகிதர்களையும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் மாத்திரம் கலந்து கொள்ளாமல் பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்களை இந்த ஜெபத்திற்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வருவார். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.